டாக்டர், எனக்கு முட்டி ரொம்ப வலி இருக்குது டாக்டர். என்னால் கீழே தரையில் உட்காந்துட்டு எந்திரிக்க முடியல டாக்டர். என்னால் சமணங்கால் போட்டு உட்கார முடியல டாக்டர். என்னால் ஒரு மாடிப்படி ஏறி இறங்க முடியல டாக்டர். ஸோ இந்த மாதிரி பிரச்சனையில் தான் நிறையா பேர் ஒரு எலும்பு முறிவு டாக்டரை பார்க்குறாங்க. இது எதனால் வருது அதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்ப்போம். ஐ எம் டாக்டர் டேனியல், கன்சல்டன்ட் ஆர்த்தோபெடிக் சர்ஜன், கார்த்திக் ஹாஸ்பிட்டல்ஸ், காளையார்கோயில். இப்போ நம்ம முட்டி அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா இது மெயினாக 3 எலும்புனால ஃபார்ம் ஆயிருக்குது. இது நம்மளோட ஃபீமர் அப்படின்னு சொல்லக்கூடிய தொடை எலும்பு, இது நம்மளோட டிபியான்னு சொல்லக்கூடிய கால் எலும்பு. இந்த எலும்புகளுக்கு நடுவில் வெள்ளையாக இருக்குது பார்த்தீங்களா, இது நம்மளோட சிப்பி எலும்பு, பெட்டலா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எலும்புகளுக்கு நடுவில் குருத்து அப்படின்னு சொல்லப்படுற பகுதி ஒன்று இருக்கும். இந்த குருத்து அப்படின்னா ஆங்கிலத்தில் கார்டிலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லா எலும்பு அதோட முடிகிற இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இந்த குருத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கனில் ஒரு லெக் பீஸில் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த எண்டில் இருக்கக்கூடிய ஒரு கிளிசனிங் சர்ஃபேஸ், ஸோ அதை கார்டிலேஜ்னு சொல்லுவோம். அதே போல் ஒரு தேங்காவை வெட்டினீங்கன்னா வெள்ளையாக தெரியுது பார்த்தீங்களா, அந்த மாதிரி அமைப்புள்ள ஒரு பகுதி தான் அந்த கார்டிலேஜ்னு சொல்லப்படுற குருத்து அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயற்கையாகவே 2 எலும்பு உரசும் பொழுது வலி ஏற்படும். ஸோ 2 எலும்பு உரச விடாமல் பண்ணுறதுக்கு தான் இயற்கையாகவே நம்மளுக்கு இருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ரக்சர் குருத்து. இந்த குருத்தோட எண்ணிக்கை அப்படின்னா இது நார்மலாகவே நல்ல ஒரு எண்ணிக்கையில் இருந்தால் தான் நம்மளுக்கு வலி ஏற்படாது. பட் நம்மளோட இந்தியர்கள் பழக்க வழக்கத்தினால நம்ம அதிகமாக கீழே சமணங்கால் போட்டு உட்காருவோம், அதிகமாக மாடிப்படி ஏறி இறங்குவோம். நார்மலாக ஒரு 90 டிகிரிக்கு மேலே பெண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த குருத்தோட எண்ணிக்கை இயற்கையிலே கம்மியாகிட்டு வரும். ஒன்ஸ் இந்த குருத்து கம்மியாக 2 எலும்பு உரச ஆரம்பிக்கும் பொழுது ஏற்படக்கூடிய இந்த வலியில் தான் நம்ம முழங்கால் மூட்டு தேய்மானம், அதாவது நீ ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு நம்ம ஆங்கிலத்தில் சொல்லுவோம். ஸோ அடுத்த வீடியோவில் நான் இந்த வலி இவ்வளோ எப்படி நம்ம ஸ்டேஜ் பண்ணுறது, அதே போல் இதுக்கு என்னென்ன வைத்தியம் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நன்றி.